வெளியானது அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆடியோ. ஜட்டியோடு அடித்து கொள்வார்களா? அதிர்ச்சியில் தமிழகம். அடுத்த நொடியே கட்சியை விட்டு நீக்கிய அராஜகம். குழப்பத்தில் விஜய் ரசிகர்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் அடுத்த ஆடியோ. 15 லட்சம் ரூபாய் பேரம் அம்பலம். ஊழலை ஒழித்த தாவேகாவின் லட்சணத்தை பார்க்க தவறாதீர்கள். கக்கூசை திறந்து வைக்க வரிசையில் வைக்கப்பட்ட பேனர். பேனர் விழுந்து விபத்தில் சிக்கிய பஸ். உண்மையை வெளியே கொண்டு வந்த பத்திரிகையாளர்களை தாக்கிய தாவேகா எம்எல்ஏ. கையை முறுக்கி அடிக்கும் அராஜகம். இது மாதிரி இன்னைக்கு அரசியல் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ ஆடியோக்களோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஒரு காலத்துல பாஜகவுல இருந்து வீடியோ ஆடியோக்கள்லாம் வெளியில வந்தது பார்த்திருப்போம். அண்ணாமலை தலைவர் பொறுப்பு வந்ததுக்கு பிறகு வரிசையா பல ஆடியோக்கள் வந்துட்டு இருந்தது. அந்த இடத்த இன்னைக்கு தாவேகா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேகா கட்சியிலிருந்து வரிசையான ஆடியோக்கள் வந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா சமூக நலத்துறை பொறுப்புல இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்களோட ஒரு ஆடியோ நேற்று பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. அந்த ஆடியோல சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஒன்றிய செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய ராஜகுருன்னு சொல்லக்கூடிய அதே கட்சியை சேர்ந்த ஒருத்தர், இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அதுல ராஜேஸ்வரி அங்க கேக்குறாங்க, என்ன அண்ணாச்சி இந்த லட்சுமணன் எதுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் தாசில்தாரை பார்க்க வந்திருக்கிறான். தாசில்தாரை எதுக்கு பார்க்க வந்தானா? லட்டு கொடுக்க பார்க்க வந்தானா? தாசில்தாரை லட்டு கொடுக்கறதுக்காக பார்க்க வந்திருக்காங்களாம். பொதுவாகவே லட்டு அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்க போது, லஞ்சம் கொடுக்க போகும்போது ஒரு அதிகாரிகளுக்கோ ஒரு பெரிய பதவியில் உள்ளவங்களுக்கோ லஞ்சம் கொடுக்கும் போது 1 லட்டுனா 1 லட்ச ரூபா, இல்லை 1 லட்டுனா 1 கோடி ரூபா அப்படின்றது நம்ம சினிமாக்கள்ல பல காட்சிகளை பார்த்துருப்போம். அந்த மாதிரி தாசில்தாரை லட்டு கொடுக்கறதுக்காக பார்க்க போயிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கான்வர்சேஷன். அந்த லட்டுக்கு இவங்க என்ன அர்த்தம் வைக்கிறாங்கன்றது தெரியல. அப்போ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் ஏன் சாத்தூர்காரன் ஏன் ஏரியாவுக்குள்ள வரணும்? இப்படி பண்ணிட்டு இருந்தானா அவனை ஜட்டியோட தூக்கி வச்சு கொன்றுவேன், ஜட்டியோட தூக்கி வச்சு கொன்னு வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் மிரட்டக்கூடிய ஒரு ஆடியோ நேற்று பெரிய அளவுல வைரலா மாறி பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. என்னடா அது, இவங்களதான் மாற்றம் சொல்லி எம்எல்ஏ யாருன்னு தெரியாம கூட நம்ம ஓட்டு போட்டோமே, விஜயண்ணான்னு சொல்லி ஓட்டு போட்டோமே, இன்னைக்கு இந்த லட்சணத்துல இருக்குது அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய ரசிகர்களே இன்னைக்கு முடிப்பிதுங்கி போய் நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆடியோ இன்னைக்கு பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஆடியோல எதிர்முனையில பேசக்கூடிய அந்த ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜகுரு அவர் பம்மி பேசுறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட இருக்கும் வயசு 60-65 வயசு இருக்கும். இந்த அம்மாவுக்கு என்ன 25-27 வயசு தான் இருக்கும். ஆனா அவர்கிட்ட அந்த அம்மா போன்ல பேசும்போது, அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா இல்லங்கம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த அம்மாட்ட எதுவும் வச்சுக்காதீங்க, அந்த அம்மாவை ஏதோ கேட்டு சொல்லுங்க, இன்னும் ஜெயலலிதா அம்மாட்ட பேசுவாங்களே அந்த மாதிரி ஒரு மரியாதையோட ஒரு பெரிய பணிவோட ஒரு அச்சத்தோட தான் அவர் அந்த ஆடியோல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க, சாத்தூர்காரன் என் ஏரியாவுக்குள்ள வரக்கூடாது, என் ஏரியாவுக்குள்ள வந்து காலை வைக்க விட மாட்டேன், அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். அது என்ன வேற மாதிரி ஆக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஜட்டியோட தூக்கி வச்சு கொன்னுருவேன் அப்படிங்கிறாங்க, வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது கொலை மிரட்டல் இல்லையா? ஒரு பகிரங்கமான கொலை மிரட்டல். அதாவது ஒருத்தரை ஜட்டியோட தூக்கி வச்சு கொன்னு வெளியில தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. இல்ல நாங்க என்ன கேட்கிறோம், இதே ஒரு ஆடியோவை ஒரே ஒரு திமுகவுல யாரோ திமுக காரனுக்கு தெரிஞ்சவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அந்த ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருந்தாலே ஐயோ திமுக அராஜகம் பாத்தீங்களா, எப்பேற்பட்ட அராஜகம் நடக்குது அப்படின்னு சொல்லி என்னென்ன ஆட்டம் ஆடுவாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த விவகாரம், அந்த குற்றவாளி ஒரு திமுகவுடைய அமைச்சர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டான். அவன் திமுக பொறுப்புலாம் இல்ல, திமுகவுடைய அமைச்சர் எங்கேயோ போகும்போது அந்த நிகழ்ச்சியில அவர் கூட 2 போட்டோ எடுத்துக்கிட்டான். அந்த போட்டோ எடுத்துக்கிட்டதுக்கு திமுக காரன் அப்படி செஞ்சிட்டான், பாத்தீங்களா திமுக அராஜகத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி வாய் கிளிய பேசினவங்க இன்னைக்கு அப்பட்டமா ஜட்டியோட தூக்கி வச்சு கொன்றுவேன்னு சொல்லி ஒரு அமைச்சர், அதுவும் சமூக நலத்துறை அமைச்சர். சமூக நலம் எங்க போயிடுச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட சமூக நலம் என்னைக்கு சினிமாவில் போய் அடகு வச்சிங்களோ அன்னைக்கே சமூக நலம் நாசமா போச்சு. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாமே. ஜட்டியோட தூக்கி வச்சு கொன்றுவேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாங்க. ஏன் ஏரியாவுக்குள்ள அவன் கால் வச்சானா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். அப்ப இவங்க கையில பவர் இருக்கிறதால எங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டா, அது சொந்த கட்சிக்காரனாவே இருந்தாலும் எங்களுக்கு எதிராக செயல்பட்டா நாங்க எந்த மாதிரி வேணாலும் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறது தான் இவங்க இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதே மாதிரி அதுல ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அந்த லட்சுமணனை தூக்கி நான் உள்ள வச்சிருவேன்னு சொல்லுங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்போ இவங்களுக்கு எதிராக யாரும் செயல்பட்டா ஈஸியா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அவனுக்கு எந்த கேஸ், ஆதாரம், என்ன குற்றம் எதுவும் தேவையில்ல. எங்களுக்கு எதிராக செயல்பட்டா தூக்கி உள்ள வச்சிருவோம் அப்படிங்கிறது தான் இவங்க இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த எதிர்முனையில பேசின ராஜகுரு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இவங்க ஜெகதீஸ்வரி கேட்கறாங்க, அந்த லட்சுமணனோட நம்பர் அனுப்பிவிடுங்க, நம்பர் அனுப்புங்க நினைச்சு நான் என்னன்னு கேட்கறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நம்பர் அனுப்புறம்மா, அம்மா நீங்க என்ன பண்ணுங்கம்மா, வாட்ஸ்அப் கால்ல பேசுங்கம்மா, நீங்க நார்மல் கால் பேசாதீங்கம்மா. ஏன்னா இவருக்கு பண்ணது நார்மல் கால், நீங்க நார்மல் கால். அவரு கிட்டத்தட்ட 2-3 இடங்கள்ல இதை சொல்லிட்டாரு, வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க, நார்மல் கால் பண்ணாதீங்க. நான் இதை கேட்கும் போதே எனக்கு தோணுச்சு, ஏன் ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ண சொல்றாரு அப்படின்னா, வாட்ஸ்அப் கால்ல கால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, நார்மல் ஆர்டினரி கால்ல தான் கால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்போ இவர் ஆல்ரெடி ஒரு இங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாரு, இவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டாரு. நீங்க அவங்கள்ட்ட பேசிங்கன்னா அவரும் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிடுவாரு, ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் அவரே பண்ணிட போறாரு அப்படின்றதுக்காக தான் அவர் 2-3 தடவை சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த சம்பந்தப்பட்ட ராஜகுரு இந்த ஆடியோ எடுத்து வெளியில லீக் பண்ணி விட்டாரு. அவர் லீக் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விபரம்லாம் வெளியில வந்தது. இந்த கொன்னு புதைச்சிருவேன், ஜட்டியோட தூக்கி வச்சு கொன்னுருவேன் இப்படின்னு சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தது. இப்படி ஒரு ஆடியோவை லீக் பண்ணி விட்டதால அவர் இன்னைக்கு கட்சியை விட்டு தூக்கி இருக்கிறாங்க. அந்த ராஜகுருங்கிறவர் செஞ்சது என்ன தப்பு, இவங்க பேசுன இந்த அராஜகமா இவ்வளவு ரவுடித்தனமா பேசுற இந்த பேச்சை வெளியில லீக் பண்ணி விட்டாரு. இதுக்காக கட்சியை விட்டு நிக்கிறாங்க. கட்சியை விட்டு நிக்கிறதுக்கு எப்பேற்பட்ட நடவடிக்கைகள் பார்த்தீங்களா? இவங்க சம்பந்தப்பட்ட உண்மையை ஒருத்தர் எடுத்து வெளியில சொன்னா நியாயமா பார்த்தா அவருக்கு கட்சியில உயர் பதவி கொடுக்கணும். ஆனா கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு நிலைமை. மாற்றம்னு கேட்டீங்களா, அந்த மாற்றம்லாம் இன்னைக்கு துர்நாற்றமா அடிச்சுட்டு கிடக்குது. அவரை கட்சியை விட்டு நீக்க, இந்த கட்சியை விட்டு நீக்கக்கூடிய இந்த லட்சணத்தை கொஞ்சம் பாருங்களேன். அங்க திருவைகுண்டம்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு தாவேகா எம்எல்ஏ அவரு பேரை சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணு வெளியில போய் நீதி கேக்குது, விஜய் அண்ணா நீங்க ஏதோ மாற்றம் கொண்டு வந்துறீங்கன்னு நாங்க நினைச்சோம்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைச்சோம்னா, ஆனா உங்க எம்எல்ஏ பேரை சொல்லி என் வாழ்க்கை எப்படி சீரழிச்சிட்டாங்களா, எனக்கு நியாயம் கிடைக்கலனா அப்படின்னு ஒரு பெண் சொன்னதுக்கு அந்த பொண்ணை கட்சியை விட்டு தூக்குனாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் நியாயம் கேட்டாவோ நீதியின்படி செயல்பட்டாலோ நீ கட்சியை விட்டு தூக்கப்படுவாய் அப்படிங்கறதான் இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சி காட்டிட்டு இருக்கு. சரி, இது ஒரு ஆடியோவா? இந்த ஆடியோ சர்ச்சை ஓயறதுக்குள்ள அடுத்து ஒரு ஆடியோ கன்னியாகுமரியில இந்த சம்பவம் நடந்தது. அமைச்சர் ஜெகதீஸ்வரி சம்பவம் நடந்தது ராஜபாளையம். அடுத்து வந்த ஆடியோ கன்னியாகுமரியில நடந்த சம்பவம். கன்னியாகுமரியுடைய தாவேகாவுடைய குமரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அனீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவருக்கும் ஒரு பெண் வழக்கறிஞர், இவங்க 2 பேருக்கு மத்தியில நடக்கக்கூடிய லஞ்ச பேர விவகாரம் அந்த ஆடியோல. அதாவது அந்த பெண் வழக்கறிஞர் அவங்க பெண் வழக்கறிஞரா இருக்கிறாங்க, இவங்க அரசு தரப்பு வழக்கறிஞரா நான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த செயற்குழு உறுப்பினர்கிட்ட கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பண்ணிடலாம், நீங்க கட்சியில ஏதாவது பணி செஞ்சிருக்கீங்களா, கட்சியில ஏதாவது போஸ்டிங்ல இருக்கிறீங்களா அப்படின்னு. இல்லைங்க நான் கட்சியில எந்த போஸ்டிங் இல்லை, ஆனா நான் என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தாவேக்காக தான் ஓட்டு பண்ணா நான் சொல்லியிருக்கிறேன். இல்ல நீங்க கட்சியில ஏதாவது எலெக்ஷன் ஒர்க் பண்ணது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ண போட்டோஸ் ஏதா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எந்த போட்டோஸும் என்கிட்ட இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த போட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கட்சியை சேர்ந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கம்மி ரேட்ல பார்த்து நம்ம முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேரங்கள் நடக்குது. அப்ப எவ்வளவு சார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு வழக்கறிஞர் அவங்களோட அரசு தரப்பு வழக்கறிஞரா நியமிக்கிறதுக்கு 15 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாரு? இந்த தாவேகாவுடைய செயற்குழு உறுப்பினர் 15 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களை அரசு தரப்பு வழக்கறிஞரா மாத்திரலாம் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பெண் வழக்கறிஞர் அப்படின்னா, ஐயோ 15 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் அவ்வளோலாம் உண்ண முடியாது சார், அது ஒரு சின்ன கோர்ட்டு சார், அந்த கோர்ட்ல எல்லாம் பெரிய கேஸ் எல்லாம் ஒன்றும் வராது அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவரு சொல்றாரு, இல்லைங்க இப்போ கூட ஒரு லேண்ட் கேஸ் ஒன்று வந்துச்சுங்க, அந்த லேண்ட் கேஸ்ல 2.5 லட்சம் ரூபா கைமாறுச்சுங்க, இப்படி சின்ன சின்ன கேஸ் வந்தா அசால்ட்டா உங்களுக்கு நீங்க போட்ட காசு எடுத்துடலாம் ஐடியா கொடுக்குறாரு. எல்லாம் வியாபாரம் தானே, இந்த வியாபாரம் நடக்குது, நீ 15 லட்ச ரூபா நீ கொடுக்குறீங்க, இது ஒரு சின்ன கேஸ் 2.5 லட்ச ரூபா வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க கணக்கு போட்டு பாருங்க, இன்னும் உங்களுக்கு சம்பளம் வரும் எல்லாமே சொல்லி இது மாதிரியான ஐடியாக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா, அப்புறம் இவ்வளவு காசு முடியாது சார், ஏதாவது பார்த்து செய்யுங்க சார் அப்படிங்கும்போது, சரி ஒன்றும் இல்லை கடைசியா 12 லட்ச ரூபா, மற்றவங்களுக்கு நான் 15 லட்ச ரூபா, உங்களுக்கு நான் 12 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். ஆல்ரெடி அகஸ்டின்னு சொல்லி ஒரு வக்கீல் ஒருத்தர் அவரு 15 லட்ச ரூபாய்க்கு ஓகே பண்ணிட்டாரு, ஆனா அவருக்கு கோர்ட்டுக்கே தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறாரு, அதனாலதான் அவருக்கு நம்ம கொடுக்காம இருக்கிறோம். அவர் 15 லட்ச ரூபா கொடுக்க ரெடி, ஆனா தண்ணி அடிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்கு, கோர்ட்டுக்கே தண்ணி அடிச்சு வந்துடுறாரு, அதனாலதான் இப்ப உங்களுக்கு நான் தரேன், அவருக்கு அந்த 15 லட்சம் உங்களுக்கு 12 லட்ச ரூபாய்க்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பேரங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த ஆடியோலயே அவர் சொல்றாரு, நான் உங்கள்ட்ட 12 லட்ச ரூபா வாங்குறது எனக்கே எடுத்துக்க போறது இல்லைங்க, இதுல நான் கமிஷன்லாம் கொடுக்க வேண்டியிருக்குங்க, பல பேருக்கு இதுல இருந்து நான் கமிஷன் கொடுக்கணும், அவரு 10% கேட்கிறாரு, இவரு 15% கமிஷன் கேட்கிறாரு சொல்லி இப்படி கமிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப ஆக மொத்தத்துல ஆட்சிக்கு வந்த இந்த 60-70 நாட்களுக்குள்ள இவ்வளவு பெரிய லஞ்சங்கள், இவ்வளவு பெரிய ஊழல்கள், இவ்வளவு பெரிய ரவுடித்தனங்கள் கட்சியில இருந்துகிட்டு இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க.
இந்த இன்ஸ்டாகிராம்ல உருட்டிட்டு கிடப்பாங்க. அண்ணா வந்து ஊழலே ஒழிச்சிட்டாரு, லஞ்சத்தையே ஒழிச்சிட்டாரு, இப்பெல்லாம் எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சமே வாங்குறது இல்ல, இவெல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கமே போயிருக்க மாட்டான். அதுக்குள்ள எல்லாவோ தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம்ல 2 வீடியோ பாக்குறது, இல்லனா எவனா ஒருத்தன் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி லஞ்சம்லாம் ஒழிச்சிட்டாங்களாம்பா அப்படின்னு சொல்லி எவனா ஒருத்தன் சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு வந்து லஞ்சம்லாம் ஒழிஞ்சாம இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல எங்கேயுமே லஞ்சம் கேட்கறதே இல்லையாம அப்படின்னு சொல்லி இந்த காது செவி வழியா வந்த வாட்ஸ்அப் தகவல்கள், இது மாதிரி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய ஒவ்வொரு குற்றம் ஒவ்வொரு நாளும் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு பெண் வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு 15 லட்ச ரூபா கொடுங்க, கடைசியா 12 லட்ச ரூபா பண்ணிக்கலாம், இதுல நான் இத்தனை % நீங்க கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி லஞ்சங்களும் ஊழல்களும் நாளுக்கு நாள் தலைவிரிச்சாடிக்கிட்டு இருக்கு. கண்ணா பின்னாடி தடியெடுத்தாலும் தண்டல்காரன் அப்படிங்கிற அளவுக்கு லஞ்சங்களும் ஊழல்களும் இங்க தலைவிரிச்சாடிட்டு இருக்கு. அறநிலைத்துறை இடத்த 100 கோடி ரூபாய் இடத்த 2 கோடி ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி புசி ஆனந்த் மேல ஒரு புகார் வந்தது, இந்த மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு 30 லட்ச ரூபா வரைக்கும் கேட்கறாங்கன்னு சொல்லி பெண் வழக்கறிஞர் புசி ஆனந்த் உட்பட எல்லாரும் மேல புகார் கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி நாளுக்கு நாள் இந்த கட்சியோடைய சாயங்கள் வெளுத்துக்கிட்டு இருக்குது. அதனாலதான் விஜய் ரசிகர்கள் அவருக்கு யாரெல்லாம் வாக்களித்தார்களோ இவங்க தான் மாற்றம் சொல்லி நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு முடிப்பிதிங்க போய் நிக்கிறாங்க. தெரியாதோ தப்பு பண்ணிட்டோமோ, தப்பு தான் பண்ணிட்டோமோ, ஆளு புரியாம எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு கூட தெரியாம ஓட்டு போட்டோமே, இன்னைக்கு நம்ம வசமா சிக்கிக்கிட்டு இருக்கோம், இவங்க அந்த மாற்றத்துக்கு தகுதியானவர்கள் இல்ல அப்படிங்கிறத அந்த அப்பாவி மக்கள் இன்னைக்குதான் உணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது நடந்து முடியல. அடுத்து இன்னொரு சம்பவம், ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய சோளிங்கர் பகுதி. இந்த சோளிங்கர் பகுதியில் தாவேகாவுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய டாக்டர் கபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவேகா எம்எல்ஏ, இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜனநாயகன் படத்தை பார்த்து வெளியில வந்திருக்கிறாரு. அப்ப சில டிவி நிருபர்கள் அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க. அதுல ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தாவேகா எம்எல்ஏ அந்த யூடியூப் சேனல்காரரை போட்டு அடிச்சிட்டாரு. போட்டு அடிச்சு முடிச்சு இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலா மாறிச்சு. அதுக்கப்புறமா அந்த யூடியூப் நடத்தக்கூடிய நபருக்கு ஃபோன் பண்ணி, நீ ஒழுங்கா அமைச்சர் வந்து என்ன அடிக்கல, நான் தான் ஏடாகூடமா கேட்டேன், அவர் கை நீட்டமோ கை என் மேல பட்டுருச்சு இப்படின்னு சொல்லி நீ உடனடியா ஒரு வீடியோ போடணும், நீ உடனடியா ஒரு கருத்து பதிவிடணும் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூபரை போட்டு மிரட்டிக்கிட்டு அவர் ஆபீஸுக்கே போய் கொலை மிரட்டல் விடுத்துக்கிட்டு இப்பேற்பட்ட அராஜகங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை நியூஸ் தமிழ் 24/7 இந்த சேனல் இந்த உண்மைத்தன்மையை எடுத்து வெளியில விடுறாங்க. இது மாதிரி ஒரு தாவேகா எம்எல்ஏ அவருடைய ஆதரவாளர்கள் இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு கொலை மிரட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டதுக்கு நியூஸ் தமிழ் 24/7 அந்த சேனலுடைய நிருபரை எம்எல்ஏவும் அவருடைய ஆட்களும் தாக்குறாங்க. அவரை போட்டு கையை முறுக்கி அவரை போட்டு அடிச்சு இன்னைக்கு அந்த செய்தி நிருபர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த நியூஸ் தமிழ் 24/7 இவங்க தான் தாவேகாவுக்கு பயங்கரமா ஃபயர் விட்ட ஒரு சேனல். ஐயோ விஜய் அண்ணா வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, விஜய் வண்டியில ஏறிட்டாரு, அவர் நடந்து வராரு, ஹெலிகாப்டர்ல வராரு இப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பில்டப் கொடுத்து தேர்தல் அன்னைக்கு ரிசல்ட்ல ஜெயிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த சேனல் நிறுவனமே எந்திரிச்சு டான்ஸ் ஆடிச்சு. அவங்க ஜெயிச்சு முடிச்சோன்னா ஆதவர்ஜுனா அந்த சேனலுக்கு நேர்ல போய் தேங்க்ஸ் சொன்னாரு. அப்படியாப்பட்ட இதெல்லாம் பில்டப் கொடுத்து ஓவரா கூவினீங்கல்ல, இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு உண்மை செய்தி அதுல இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தர் நியாயமான ஒரு செய்தியாளர் ஒரு உண்மையை செய்தியை வெளியிடுவோம், இப்படி எம்எல்ஏ பொறுப்பு வச்சு இப்படி அராஜகம் பண்றாங்களே அப்படின்னு ஒரு உண்மையை வெளியில சொல்லும் போது அந்த நிருபரையே உங்களுக்கு ஆதரவா யாரெல்லாம் செய்தி போட்டாங்களோ அவங்களே இன்னைக்கு அடிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு அராஜகங்களை கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பக்கம் நிலைமைகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கவுண்டம்பாளையம் வரிசையா பாருங்க, ஒரே நாள்ல எவ்வளவு நடக்குது பாருங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குது நமக்கு, டெய்லி என்டர்டைன்மெண்ட் தான், மக்கள் இனிமே சீரழியணும் அப்படியாப்பட்ட என்டர்டைன்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க கவுண்டம்பாளையத்துல. அங்க தாவேகாவுடைய எம்எல்ஏ கனிமொழி அக்கா யாரு தெரியுமில, அக்கா வந்து ஜோசியக்காரங்க, தன்னை டாக்டர்னு வேற சொல்லிப்பாங்க. இவங்க டாக்டர்லாம் கிடையாது, வக்கீல் படிச்சு உட்காந்து தன்னை டாக்டர்னு பேரை போட்டுக்கிறாங்க. டாக்டர்லாம் கிடையாது, இவங்க ஒரு ஜோசியக்காரரு. கேன்சர் நோயை ஜோசியத்தாலே குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஆய்வு நடத்த போன ஒரு அறிவாளி. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பொது கழிப்பிடம் இத்தனோன்று இருக்குது, ஒரு பொது கழிப்பிடம். அந்த பொது கழிப்பிடத்தை திறந்து வைக்கிறதுக்காக ஊரெல்லாம் பேனர், ஊரெல்லாம் கொடி. அந்த பாத்ரூம் என்ன டவுன்லோடு தான் இருக்குது, அதை திறந்து வைக்கிறதுக்கு ஊரெல்லாம் பேனர். எம்எல்ஏ கனிமொழி திறந்து வைக்க வருகிறார், பொது கழிப்பிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க வருகிறார் சொல்லி இந்த ஒரு பயமா, இந்த ஒரு பாத்ரூம் திறந்து வைக்கிறது தான் இவ்வளவு பெரிய பேனரா அப்படின்னு ஊர் மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பேனரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொது கழிப்பிடம் இருக்குல்ல, அதுவே திமுக காலத்துல டெண்டர் விடப்பட்டது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்து 60-70 நாள் தான் ஆச்சு. ஒரு டெண்டருடைய குறைந்தபட்ச கால அவகாசமே 3 மாசம் விடணும். அப்ப திமுக ஆட்சியில டெண்டர் விடப்பட்டு அதுக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு திமுக ஆட்சியில ஏற்பாடு செஞ்சது. இவங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு சொன்னா சுண்ணாம்பு வேணா அடிச்சிருப்பாங்க, சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு திறந்து வைக்கிறது வேணா இவங்களே தவிர இதுக்கான ஏற்பாடு செஞ்சு மக்கள் பயன்பாடுக்கான ஏற்பாடு செஞ்சது திமுகவுடைய அரசு. இன்னைக்கு இதை திறந்து வைக்க போறாங்க, ஒரு சின்ன பொது கழிப்பிடம். இந்த பொது கழிப்பிடத்தை திறந்து வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்கள், இவ்வளவு பெரிய பேனர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வைக்கக்கூடிய பேனர் தொடர்ந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பேனர் கலாச்சாரம் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டு வந்துட்டு இருக்குது.
ஒரு நேரத்துல விஜய் அவர் நடிகரா இருக்கும்போது அவருடைய ஆடியோ லான்ச் எல்லாம் சொல்லுவாரு. பேனர் விழுந்து சமீபத்துல கூட சென்னையில ஒரு மாணவி இறந்துட்டா, பைக் ஓட்டிட்டு போகும்போது பேனர் பறந்து வந்து விழுந்து ஒரு விபத்து ஏற்பட்டது, இனிமே பேனர் கலாச்சாரத்தை தவிர்க்கணும்னு சொல்லி சினிமால இருக்கும் போதெல்லாம் பஞ்ச் டைலாக்லாம் விட்டாங்க. ஆனா இவங்க சீரியஸா இன்னைக்கு ஆனதுக்கு பிறகு மோசமான பேனர் கலாச்சாரம். பாதசாரிகள் நடந்து போகக்கூடிய இடம் பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே பேனர் வச்சு மக்கள் எல்லாம் அந்த பிளாட்ஃபார்மை விட்டு கீழே இறங்கி போகக்கூடிய அளவுக்கு வழி நடுக்க பேனர்கள் வைக்கிறாங்க. அப்படி வைக்கப்பட்ட ஒரு பேனர் ஒரு பஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பொத்துன்னு பேனர் வந்து விழுந்துருச்சு. பேனர் விழுந்ததுல ஒரு பஸ்ஸோட கண்ணாடி உடைஞ்சி அங்க ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளை அந்த இடத்துல மக்கள் இல்ல, பஸ் ஓரளவு காலியா போன பஸ்ன்றதால அங்க பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அதே பேனர் டிரைவர் பக்கம் விழுந்திருந்தா, டிரைவர் மேல பட்டா பஸ் வேற எங்கேயா திருப்பி இருந்தாலோ அல்லது விழுந்த இடத்துல பொதுமக்கள் யாரா இருந்திருந்தாலோ பெரிய அளவிலான பாதிப்புகள் இன்னைக்கு சந்திச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்க ஜட்டியோட வச்சு கொன்னுருவான்னு ஒரு மிரட்டல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அராஜகங்கள் நடக்குது. ஒரு கன்னியாகுமரியில மாவட்ட செயற்குழு உறுப்பினர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு எம்எல்ஏ பொறுப்புல இருக்க ஒரு பத்திரிகையாளர்களை போட்டு தாக்குதல் நடத்துறாரு. ஒரு எம்எல்ஏ ஒரு கக்கூசை திறந்து வைக்கிறதுக்கு ஊரெல்லாம் பேனர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட மாற்றங்கள் தான் இவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ இவங்க வந்து அந்த மாற்றத்துக்கு துளி அளவு கூட தகுதி இல்லாத ஒரு நபர்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்காங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.